விஸ்வம் விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பாடல் பெற்ற தலங்கள் பகுதியில் நம்ம நிறைய அற்புதமான பல திருத்தலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் தமிழ்நாடு முழுக்க தலங்கள் தோறும் சென்று நமக்காக தேவாரம் பாடி கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் தேவாரம் பாடிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறைய கோவில்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோவில் திருமண வரம் கொடுக்கும் ஒரு அற்புதமான கோவில். யாருக்காவது ஜாதகத்தில் திருமண தோஷம் இருந்து திருமணம் நடக்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக வரன் பார்க்குறோம், வரன் அமையவே இல்லை, திருமணம் கைகூடி வரவே இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் திருத்தெளிச்சேரி பார்வதீஸ்வரர் கோவில். பாண்டிச்சேரியில் இருக்குது. அது இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் திருத்தெளிச்சேரி. அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம் பார்வதீஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய அம்பாளின் திருநாமம் பார்வதி அம்மை. சுயம்வர தபஸ்வினி என்றும் ஒரு திருநாமம் உண்டு. சுயம்வரம் எப்போ நடத்துவாங்க? திருமணத்திற்கு வரன் தேர்ந்தெடுப்பதற்கு தான் சுயம்வரம் நடத்துவாங்க இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சுயம்வர தபஸ்வினி என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறாள். யாருக்காவது ஜாதகத்தில் திருமண தடை இருந்ததுன்னா திருத்தெளிச்சேரி கோவிலுக்கு போய் அம்பாளை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக திருமண தடை நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோவிலில் சிவபெருமான் மேற்கு நோக்கிய சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார். எப்பவுமே மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்குன்னு பல சிறப்புகள் உண்டு. மேற்கு நோக்கிய சிவ ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது ரொம்ப அதிகம். இது மேற்கு பார்த்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலில் ஆவணி மாதம் விதை நெல் தெளிக்கும் விழா அப்படின்னு நடக்கும். என்ன காரணம்னா, ஒரு முறை இந்த பகுதியில் பஞ்சம் வந்தப்போ எல்லாரும் சிவபெருமானை வேண்டுறாங்க. அப்போ சிவபெருமான் ஒரு வேடன் வடிவத்தில் வந்து விதை நெல்களை எல்லாம் தூவி விட்டு சென்றார், தெளித்து விட்டு சென்றார். அதனால தான் இந்த ஊருக்கு பேரே திருத்தெளிச்சேரி. சேரினா ஊர், தெளினா தெளிக்கிறது, திருத்தெளிச்சேரி. அந்த வைபவம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் இங்கே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு சம்பந்த விநாயகர் என்பது திருநாமம். இங்கே சிவபெருமான் வேடனாகவும் காட்சி தருகிறார். ஏன்? விதை நெல்களை எல்லாம் வந்து தூவும் போது அவர் வேடன் வடிவத்தில் வந்து தூவினார். அதனால இங்கே சிவபெருமான் வேடன் வடிவத்திலும் காட்சி தருகிறார். சூரியன் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதனால இந்த கோவிலுக்கு பாஸ்கர தலம் என்றும் ஒரு திருநாமம் உண்டு. யாருக்காவது ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்தா, சூரியன் சரியில்லைன்னா, சூரியன் ராகு கேது பிடியில இருந்தா, அல்லது யாருக்காவது சூரிய தசை நடந்தா, அல்லது யாராவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள். முக்கியமாக திருமணம் ஆகாதவர்கள் இங்கே வந்து அம்பாளை வழிபாடு செய்கிற போது மிக விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பாடல் பெற்ற தலத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.